ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சாதம் தாங்க. தக்காளி சாதத்தை எப்படி ஈஸியா டேஸ்டா செய்யலான்ட்டு பார்க்கலாம். தக்காளி சாதத்துல இன்னைக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்க்க போறேங்க. இந்த இன்கிரீடியன்ட் என்னன்னு தெரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தக்காளி சாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேங்க. முந்திரி ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் அது கூடவே நான் இன்னைக்கு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் இன்னைக்கு. இதை நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு 5லேருந்து 6 தக்காளி எடுத்துருக்கேன். இந்த தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க. நாட்டு தக்காளி நல்லா புளிப்பு சுவை நிறையா இருக்கும். புளிப்பு நல்லா நிறைய இருக்கிற தக்காளி சேர்த்தா தாங்க நல்லா இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா தக்காளி வதங்கி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இப்போ வெளில வந்துடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மசாலாவோட மெர்ஜா வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. இப்போ நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டை சேர்த்துக்கலாம். இது என்னென்னா 4-5 வரமிளகா எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த இன்க்ரீடியண்ட்டை லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நமக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த தொக்கை ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு வேண்டிய அளவு சாதத்தில் இந்த தொக்கு போட்டு கலந்தா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். உங்களுக்கு இந்த வெரைட்டி ரைஸ் ரொம்பவும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.